ஹலோ குட் ஈவினிங் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறோம். சூப்பராக ஒரு வடை போட்டுடலாங்க. இது வந்து உளுந்த மாவு மட்டும் இல்லை, இது வந்து இட்லி மாவு. என் குட்டீஸ் தான் இந்த ஒரு ஐடியா கொடுத்தான். தோசை மாவு இட்லி மாவு வச்சே வடை சுட்டு கொடுமான்னு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியாகவும் சைடில் இருந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு தெரியல. அதுவும் இந்த தவா ஃப்ரை மாதிரி தான் வடை போட்டு எடுக்க போகிறோம். வடை ஷேப்லாம் பிடிச்சி நம்ம போட வராது. எப்படி நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான மெத்தடில் பார்க்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். என்ன நல்லா காஞ்சதும் இந்த ஸ்பூனில் தாங்க அப்படியே அள்ளி அள்ளி ஊற்ற போகிறேன். சில பேர் இந்த எண்ணெய்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா அப்படியே வடையை போடுறேன்னு அப்படியே கையை விட்டு உள்ளே விளையாடுவாங்க. அப்படிலாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் வெங்காயம், பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஈவனாக கிடைக்கும். அவ்வளோதான்டா, சூப்பராடா தம்பி. சொல்லடா. இதுல என்ன நடுவுல ஓட்டதான் இருக்காது, மற்றபடி இது வடை தாங்க. பார்த்து ஏமாந்துடாதீங்க, ஒன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆமாங்க. போட்டோன்னே திருப்பாம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஆமாங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா ஒட்டாமல் அழகாக நீட்டாக வரும். அதுவும் இந்த மாதிரி தவாவில் நீங்கள் எடுத்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அடியில் ஒட்டியிருக்காது. ஃப்ளேமை மீடியமாகவே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா டக்குன்னு வெளியே வெந்துடும், உள்ளுக்க மாவாக இருக்கும். அப்புறம் என் குட்டீஸுக்கு ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அதனால் நான் பக்குவமாக தானே செய்ய வேண்டியது இருக்குது. ஓட்டம் மட்டும்தான் இருக்கு. ஆமாடா தம்பி. லைவ் இல்லப்பா, வீடியோப்பா. வீடியோலாம் யாருமே இருக்க மாட்டாங்கடா தம்பி. நம்ம வேற இருக்கா, கரெக்டாக திருப்பிடணும்னா என்னன்னு சும்மா போட குத்து மதிக்கா அப்படின்ட்டு கழியறதா வேலை. ரெண்டுமே ஒட்டிக்கிச்சு. தனித்தனியாக ஊற்றுனேன், ஆனாலும் ஒட்டிக்கிச்சுடா. என்னடா செய்யறது தம்பி, என்னடா செய்யறது? ஐயோ, திருப்ப முடியலடா. கேட்டால் எனக்கு தேவையில்லாத ஐடியாலாம், வராத ஐடியாலாம் கொடுக்குறீங்க. சரிடா, திருப்பி பார்க்குறேன். எல்லாம் ஒன்று மட்டும் தனியாக வருது. பெர்ஃபெக்ட். டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இனிமேல் ஊற்றணும்டா. திருப்புறது பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இதெல்லாம் இவ்வளோ டைட்டாக இருக்கு. புதுசாக இருந்தாப்பா. ஆமாடா தம்பி. டைட்டாக இருக்கு. பின்னாடி வேலை பழம்.
கரெக்டான ஃப்ளேமில் வச்சும் வேக வச்சு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அடிக்கடி இல்லாமல் நான் செய்கிறேங்க. இன்னைக்கு ஏதோ எனக்கு ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க, அதுவும் அவங்களே தான் ஐடியா கொடுத்தாங்க இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தான் சுட்டிருக்கோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா உளுந்த வடையில் ஓட்டை இருக்கும், இது உளுந்த வடை தான். இதில் ஓட்டை தான் இல்லை, மற்றபடி எல்லா டேஸ்ட்டுமே அப்படியே தான் இருக்கும். இதுக்கு எந்த காம்பினேஷனாலும் செட் ஆகும். சாஸும் ஊற்றிக்கலாம், சட்னிகள் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். அப்புறம் காம்பினேஷன் டீ, இந்த மழை காலத்துக்கு டீ வேறு வச்சுருக்கோம். இங்கிட்டு ஒரே மழையாக இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். யாருக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க காய்ஸ். கடையில் வாங்கினா நிறையா காசு ஆகும், வீட்டிலே செஞ்சால் கம்மி காசோடு முடிஞ்சிடும். அப்புறம் நிறையா இது சாப்பிட்லாம். அப்புறம் அவங்க பழைய எண்ணெயில் போடுவாங்க, நீங்கள் வீட்டில் போட்டால் புது எண்ணெயில் போட்டுடலாம். வயிற்றுக்கு பிரச்சனை ஆகும் பழைய எண்ணெயில் சாப்பிட்டா. லூஸ் மோஷன் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டிலே போடுங்க. எண்ணெய் அதுக்கேற்ற மாதிரி அளவாக ஊற்றி சமைங்க. அப்புறம் சமைக்கிறப்ப தூரமாக நின்று போடுங்க, பக்கத்தில் நின்று போட்டால் எண்ணெய் முகத்தில் தெரிச்சிருங்க. இருக்க குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் குட்டீஸ்க்கும் இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இங்கே கிளைமேட் செம்மையாக இருக்குது, காற்று மழை ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது. அதுக்கும் இந்த வடைக்கும் சுட சுட டீக்கும் செம்மையாக இருக்குது ரொம்ப ரொம்ப. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பதம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதுக்கு இட்லி மாவுக்கு ஊற்றுற பதமாக இருக்கணும். பச்சை மிளகா, வெங்காயம், பெருஞ்சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலா போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச இட்லி மாவில் தான் நாங்கள் சுட்டோம். ஹோட்டலில் சுடுற மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. செய்யும்போதே அதிகமாக செய்யுங்க, அப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பத்தலைன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. இன்னும் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் காய்ஸ். நீங்கள் சொல்கிற ரெசிப்பியை செஞ்சு போடுறோம், அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் காய்ஸ். ரொம்பவே முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு காய்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக. அடுத்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு போடுறோம் காய்ஸ். இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நாங்கள் செஞ்சு அனுப்பி விடுறோம். வடை நாங்கள் பொங்கலுக்கு தான் சுடுவோம். பொங்கல் நினச்சிடாதீங்க, வெண்பொங்கலுக்கு தான் சுடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு காம்பினேஷன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், டீ கடையில் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக வரும். உளுந்த வடையில் ஓட்டை மட்டும்தான் இல்லை, மற்றபடி டீ கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும் காய்ஸ். இந்த வடையை செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எத்தனை சாப்பிட்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வடை ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோக்கு வந்திருந்தால் அவங்க பேரை சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தொடர்ந்து வீடியோவே போடலாமா இல்லை லைவை விரும்புகிறீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் செய்கிறோம் காய்ஸ். சாம்பாரில் முக்கி சாம்பார் வடையாக சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு வேளை இன்னும் நிறையா செஞ்சால் தயிரில் போட்டு ஸ்பைசஸ்லாம் பண்ணி இந்த கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அப்புறம் மேலே காரா பூந்தியை போட்டு விடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க காய்ஸ். இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க காய்ஸ். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே பார்க்குறீங்களா? புதுசாக பார்த்தா உங்கள் பேர் சொல்லுங்கள். சொன்ன காம்பினேஷன்லேயே உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிச்சிருந்துச்சா, இல்லை சாம்பார் வடை பிடிச்சிருந்துச்சா, இல்லை தயிர் வடை பிடிச்சிருந்துச்சா, எது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இதை வடை சுட தெரியாதவங்களே சுடலாம், நானே என் தம்பிக்கு சுட்டு தருவேன். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு, நானே இதை செய்வேன். எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என் தம்பிக்கு நான் செஞ்சு தருவேன். இதை விரும்பி சாப்பிடுவேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ்.
ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.